கடையில கிடைக்கக்கூடிய இந்த கேசரி பவுடர்னு சொல்லலாம், இல்லாட்டி ஃபுட் டைன்னு சொல்லலாம். ஸோ இந்த பவுடர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, இது வந்து கண்டிப்பாக ஒரு அவேர்னஸாக வந்து உங்களுக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஏன்னா இந்த காலத்தில் வந்து இது நிறையவே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது நல்ல விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த கேசரி பவுடர் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த ஃபுட் டையாக இருக்கட்டும், இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நிறுவனங்கள் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இதை வந்து நேச்சுரலாக வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பொதுமக்களும் சரி, ஒரு சில கடைகளில் சரி, நம்ம வந்து தெரு உணவுகள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு நிறத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, காலிஃப்ளவர், சில்லி சிக்கன் இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் காளான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபுட் டை வந்து யூஸ் பண்ணி நல்ல ரெட்டிஷ் கலரில் கொடுக்குறாங்க இல்லையா? இது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எப்போவுமே சரி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கலரை நம்ம வந்து ஃபுட்டில் எடுத்துக்கிறது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அபாயகத்தை வந்து விளைவிக்கும். இந்த ரெட் டை அப்படிங்கிறதுலேயே வந்து 2 கேட்டகரி வந்துட்டு பயன்பாட்டில் வந்து இருக்கிறதாகவும், அந்த R3 and R40 அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெட் 3 and ரெட் 40 அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி வந்துட்டு பிரிக்கப்படுது. இந்த 2 கேட்டகரி ஃபுட் டைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஆபத்து விளைவிக்கும். R3 அப்படிங்கிற நான் சொல்கிறேன், இந்த ரெட் 3 அப்படிங்கக்கூடிய இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கேன்சர் நோயை வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எதில் மட்டுங்க என்னங்க ஏதோ ஒரு பார்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். கிடையவே கிடையாது. வாயிலிருந்து நம்ம இல்லையா, அதாவது நரம்பு விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இது வந்து கேன்சர் வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் 40 அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த ஜெல்லிஸ், அதுக்கப்புறம் வந்து நிறையா ஸ்வீட்ஸ்லாம் வந்து கலரிங் ஆட் பண்ணுறதாகவும், ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு நார்மலாக இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் டக்கு டக்குன்னு கோவப்படுறது, எரிச்சல் ஆகிறது, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக வந்துட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணதுக்கு நிறைய வந்து சான்ஸ் இருக்கிறதாகவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏவை வந்துட்டு டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டும் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஆபத்து விளைவிக்கக்கூடிய இந்த ஃபுட் டைஸை வந்துட்டு நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட் கலரிங்கை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். அதை சார்ந்து தயாரிக்கப்படுற எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. இதை ஒரு அவேர்னஸாக வந்துட்டு நான் உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன். அதுதான் இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன். நன்றி.